டுடே மதியம் 4:30 மணிக்கு இந்தியா ஆஸ்திரேலியா, அதாவது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சாரிங்க, முதல் டெஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் நடக்குது. 1992 தான், 92க்கு அப்புறம் நம்ம அவங்கள வின் பண்ணதே கிடையாது, அவங்க சொந்த மண்ணில் டெஸ்ட் சீரிஸை. ஓகேவா? இந்த நிலையில் ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 22 வருடமாக மோசமான சாதனை இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு பிரேக் பண்ணணும் ரோஹித் சர்மா தலைமையில். நீண்ட பிரேக் பிறகு ரோஹித் சர்மா, விராட் கோலியெல்லாம் இந்த டெஸ்ட்டில் கிளம்புறாங்க. சீனியர் பிளேயர்கள் பும்ரா, சிராஜெல்லாம் வந்துட்டு கம்பேக் பண்ணுறாங்க. நம்ம தமிழக வீரர் அஸ்வின் உள்பட. அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா வெளிநாட்டு மண்ணில் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்ததே கிடையாதுங்க. பட் இன்றைக்கி டெஃபினட்டாக அவர் விளையாடுவார் என்றும் ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கு என்றே சொல்லலாம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் எல்கர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அதிகம் இருக்காங்க, டேஞ்சரான பேட்ஸ்மேன். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் ஸ்பின்னர் வீக்கு, டெஃபினட்டாக அஸ்வின் ப்ளே பண்ணுவாருங்க. சேம் டைம் அவர் 11 விக்கெட் எடுத்துட்டார்னா, வெறும் 94 போட்டிகள் விளையாண்டு டெஸ்ட்டில் 489 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இன்னும் 11 விக்கெட் எடுத்த அந்த 2 டெஸ்ட்டில் 500 விக்கெட் எடுத்த ஒரு 500 விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணுவார். அதாவது உலக அளவில் அதிவேகமாக குறைந்த மேட்ச்சில் அதிவேகமாக 500 விக்கெட் எடுத்த சாதனையை முதல் வீரராக பதிவு செய்வாருங்க. சேம் டைம் அதாவது 500 விக்கெட் எடுத்த இந்திய ஸ்பின்னரில் இரண்டாவது பவுலராக அவர் இருப்பார். முதல் வந்துட்டு அனில் கும்ப்ளே இருக்கார். ஓகேவா? இச்சாதனைக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி காத்திருக்கார் என்றே சொல்லணும். பட் வாய்ப்பு மட்டும் கிடச்சிதுன்னா வேறு லெவலில் என்னங்க சொல்கிறது, கட்டாசிடுவார் என்றே சொல்லலாம். ஏன்னா பயிற்சி ஆட்டத்திலே கிட்டத்தட்ட 10 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காருங்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் டெஸ்ட் வார்ம் அப் மேட்ச்சில். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இந்தியா முதல் பேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக அமையும்னு சொல்லப்படுகிறது. பிளேயிங் 11 குறித்து நிருபர்கள் ரோஹித் சர்மா கிட்ட கேட்க அவர் யோசிக்காமல் சொல்லியிருக்காருங்க. அதாவது கேப்டன் ரோஹித் சர்மா, கில்லு, கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், அஸ்வின், பும்ரா, சிராஜ், முகேஷ்குமார், தாகூர், அப்படி இல்லைன்னா ஜடேஜா 2 ஸ்பின்னர் விளையாட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அண்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா, சிராஜ், முகேஷ்குமார் விளையாட போகிறாங்களாமா. காரணம் என்னென்னா, வெளிநாட்டு மண்ணில் 2 ஸ்பின்னர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தகிட தத்துவம் தான். இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ரோஹித் சர்மா வந்துட்டு இந்த மூவை பண்ணுறாருங்க. அப்படி இல்லைன்னா ஜடேஜாவை ட்ராப் பண்ணிவிட்டு தாகூர் ப்ளே பண்ணுவாராமா. ஆனால் அஸ்வினுக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு கிடைக்கும் என்று ரோஹித் சர்மா வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. முதல் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா யார் வின் பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.